ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம எத பத்தி பேச போறோம் அப்படின்னா, என்ஜிஓஸ்லாம் எப்படிலாம் ஸ்கேம்ல சிக்கிறீங்க? என்னென்ன லீகல் ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு ஃபேஸ் பண்றீங்க? எதனால ஃபேஸ் பண்றீங்க? இப்ப நெறைய வீடியோஸ் நம்ம இது சம்மந்தமா போட்டிருக்கோம். அதாவது எப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஃபண்டிங் மோசடி அத பத்திலாம் போட்டிருக்கோம். இப்ப நம்ம பேச போறது என்னன்னா, ஒரு ரியல் இன்சிடென்ட்ட பேஸ் பண்ணி தான் நான் இப்ப பேச போறேன். ரியல் இன்சிடென்ட் மீன்ஸ் இப்போ கொஞ்ச நாளா இப்போ வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சர்க்கிள்ல ஒரு கிளையண்ட்டுன்னு வச்சுக்கங்களேன். அவர் ஃபேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம்ஸ். அது ஒரு என்ஜிஓ பேஸ்ல வந்ததுனால ஜஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். முதலாவது உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் பிலேட்டட் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ஹேப்பி நியூ இயர். இப்போ நம்ம டாபிக்குள்ள போலாம். இது வந்து ஒரு ஸ்டோரி மோட்லயே நான் கொண்டு போறேன். ஏன்னா எந்த என்ஜிஓ, எந்த கம்பெனி அப்படின்னு பின் பாயிண்ட்லாம் நான் சொல்ல விரும்பல. ஏன்னா அது கேஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால நான் அத பத்தி பேச விரும்பல. அவரு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஸ்டோரியாவே உங்களுக்கு சொல்றேன். ஒரு குட்டியா ஒரு ஸ்டோரி லைன்லயே உங்களுக்கு மோட்லயே கொண்டு போறேன். அது வந்து எக்ஸாக்ட்டா ஏ, பின்னு சொல்லி நான் பிரிச்சு உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு ஏன்றது ஒரு கம்பெனி, பி வந்து ஒரு ட்ரஸ்ட். ஓகேங்களா? இப்போ ஒரு கம்பெனி ஏ என்ன செய்றாரு அப்படின்னா, பி கிட்ட வர்றாரு. ஒரு என்ஜிஓ கிட்ட வந்துட்டு, நம்ம 2 பேரும் வந்து கொலாபரேட் பண்ணி ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் நடத்தலாம். ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இன் சென்ஸ் எப்படி அப்படின்னா, ஒரு க்ரவுட் ஃபண்டிங் மாரியே வச்சுக்கங்க. ஒரு க்ரவுட் ஃபண்டிங் மாரி கேதர் பண்றாப்ல. அதுக்கப்புறம் ஒரு நாளடைவுல அது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மா போகுது. ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மா போறப்ப என்னன்னா, எல்லாருக்கும் தெரியும் இப்போ யூசுவலா இப்ப எல்லாருக்குமே அந்த நாலேட்ஜ் இருக்கு. ஏன்னா நெறைய அட்வர்டைஸ்மென்ட்ஸ்ல பார்த்துட்டு இருக்கீங்க. நெறைய குரூப்ஸ்ல பார்த்து சோசியல் மீடியாஸ்ல நெறைய பேர் அட்வர்டைஸ்மென்ட் போடுறீங்க. ஆனா, இப்போ முக்கியமா சொல்றது அதுக்காக தான். இதோட பின் விளைவுகள் எப்படிலாம் வந்துட்டு இருக்கோம். ஏன்னா, இந்த அட்வர்டைஸ்மென்ட் நீங்க போடுறதுனால, இதோட டிராபேக்ஸ்லாம் என்னென்ன நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க? என்னென்ன ப்ராப்ளமேட்டிக்கா நீங்க அனுபவிக்க போறீங்கன்றத எல்லாத்தையும் நான் இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு. என்னன்னா, ஏ கம்பெனி வந்து பி ட்ரஸ்ட் கிட்ட வந்து ஒரு அக்ரீமெண்ட் போடுறாப்ல. நான் வந்து உங்க ட்ரஸ்ட்ல வந்து இவ்வளோ ஃபண்ட்ஸ் நான் உங்களுக்கு கொண்டு வரேன். எப்படி கொண்டு வரேன்னா, ட்ரேட் பண்ணி தரேன். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, உங்க ட்ரஸ்ட்ல இருக்கிற மெம்பர்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட்டு நீங்க பைசா வாங்கணும். ஒரு 50,000 இனிஷியல் வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 நீங்க வந்து எல்லா உங்களோட மெம்பர்ஸ் கிட்டயும் நீங்க வந்து 50,000 கலெக்ட் பண்ணி குடுங்க. நான் வந்து இதுல வந்து மந்த்லி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் தரேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டொனேஷன் மோட் இல்ல. டிபிஎஃப் ஃபண்ட் கிடையாது. ஒண்ணும் கிடையாது. இது வந்து பியூர்லி வந்து ஒரு பிசினஸா ஒரு ட்ரேடிங்கா கொண்டு போறாங்க. இது பண்ணலாமா? கூடாதான்றதையும் நான் பின்னால சொல்றேன். இப்போதைக்கு நடந்த இன்சிடென்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து அவர் அப்படி சொல்லி ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்றாப்ல. இவரும் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றாரு. மத்தவங்க கிட்ட ஒரு 2, 3 பேர்கிட்டயும் ட்ரஸ்ட்ல இருக்கிறவங்க கிட்ட இருந்தும் பணத்த வாங்கி தர்றாரு. பணத்த வாங்கி குடுத்த உடனே, அந்த ஏ கம்பெனி என்ன செய்றாங்க, அந்த ஏ பெர்சன் என்ன செய்றாரு அப்படின்னா, ஃபண்ட்ஸ வாங்கி ஒரு 2, 3 மாசம் அவர் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ தர்றாரு. அவரு சொன்ன மாரியே கரெக்ட்டா நடந்துக்கிறாரு. இவங்களுக்குள்ள ஒரு அக்ரீமெண்ட் சைன் ஆன மாரி, ப்ராப்பரா அமௌண்ட்ஸ்லாம் குடுத்துட்டு வராரு. ப்ராப்பரா குடுத்துட்டு வந்தோனே, இவருக்கு மேலும் என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, ஒரு ஆஃபர் ஒண்ணு தராங்க. இவருக்கும் ஒரு ஐடியா இருக்கு. அடுத்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல சேர்க்கலாம்னு சொல்லிட்டு, இவரு கேட்கிறப்ப அவரு என்ன செய்றாருன்னா, நான் ஒரு பேம்ப்ளெட்ஸ் தரேன். ஒரு அட்வர்டைஸ்மென்ட் நான் தரேன். இத எடுத்துட்டு போயிட்டு உன்னோட தெரிஞ்ச வாட்ஸ்அப் குரூப்ஸ்லயும், Facebookலயும், Telegramலயும் நீங்க போடுங்க. இது மூலமா வர்ற கான்டாக்ட்ஸ் எல்லாமே உங்க நேம்ல இருந்து வர்றதுனால, உங்களுக்கு ஒரு ஐடி போட்டு குடுத்துட்டு, உங்களுக்கு பின்னால வர யார் யார் எவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்களோ, அந்த இன்வெஸ்ட்மென்ட்லயும் உங்களுக்கு கமிஷன் வரும். அவங்க ட்ரேட் பண்றதுல இருந்து மந்த்லி ரெவென்யூ உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. மந்த்லி ரெவென்யூ பிளஸ் இந்த இன்வெஸ்ட்மென்ட்ல ஒரு கமிஷன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இவருக்கு பெரிய லெவல்ல ஒரு லாபமே இருக்கு. அதாவது ஒண்ணுமே பண்ணாம ஒரு ஜஸ்ட் ஒரு கான்டாக்ட்ட ரெஃபர் பண்ணிட்டு, ஒரு மந்த்லி பார்த்தா லேக்ஸ்ல டர்ன் ஓவர் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு கான்செப்ட்க்குள்ள வந்தாச்சு. ஸோ லேக்ஸ்ல சம்பாதிக்க போறோம்ன்னு சொல்லிட்டு அந்த ட்ரஸ்ட் என்ன செய்யுது அப்படின்னா, ட்ரஸ்ட்டுக்குள்ள இருக்கிற ஆளுங்க கிட்டலாம் சொல்லி, அவங்க சைட்ல இருந்து இவரு ட்ரஸ்ட்டோட பேர்ல இவரு என்ன செய்றாருன்னா, ஒரு அட்வர்டைஸ்மென்ட் ரிலீஸ் பண்றாரு. ட்ரஸ்ட் பேர்ல எப்படி அட்வர்டைஸ்மென்ட் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி அந்த கம்பெனிய ஃபேவர் பண்ணி அந்த கம்பெனியில போடுங்க அப்படின்னு சொல்லி இவரு ஒரு அட்வர்டைஸ்மென்ட் ரெடி பண்றாரு. இவரு ஸ்கீம்ஸ ஒரு ரெடி பண்ணி மந்த்லி இவ்வளோ போட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, இவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் பேஸ்ல இவரு வந்து அட்வர்டைஸ்மென்ட் ஆட் லான்ச் பண்றாரு. லான்ச் பண்ணும்போது குடுக்குற கான்டாக்ட் நான் சொல்றது எல்லாத்தையும் நீங்க ப்ராப்பரா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. லைன் எல்லாமே கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இதில உள்ள சிக்கல்கள் எப்படி மாட்றாங்கன்றதெல்லாம் தெரிய வரும். உங்கள சேஃப்கார்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஒரு ப்ராப்ளத்தில நீங்க போகாம இருக்கிறதுக்காக நான் சொல்றேன். நான் மத்தவங்கள ஏமாத்த வரும்போது, இப்படிலாம் சொல்லும்போது, அப்ப நான் சொன்னது ஏதோ ஒரு இடத்துல ஒரு சென்டென்ஸ்ல உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, நீங்க விலகிடுவீங்க. ஓ! இவங்க நம்மள ஏமாத்த தான் வராங்கன்றத. ஸோ கவனமா கேளுங்க. அந்த அட்வர்டைஸ்மென்ட்ல பார்த்தீங்கன்னா, ட்ரஸ்ட்டோட நேமு, அந்த மேனேஜிங் ட்ரஸ்ட்டோட பேரு, அவரோட கான்டாக்ட் டீட்டெயில் தான் இருக்கு. கம்பெனியோடது கிடையாது.
அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டைரக்ட்டா நீங்க கம்பெனியோட டீட்டெயில்ஸ் குடுத்தீங்கன்னா என்கிட்ட வந்துருவாங்க. அப்போ உங்களுக்கு கமிஷன் தர முடியாது. நீங்க உங்க சைடுல ரெஃபரன்ஸ் குடுத்தா மட்டும் தான், உங்களுக்கு இந்த அமௌண்ட்ஸ், இந்த கமிஷன்ஸ்லாம் எங்களால தர முடியும். ஸோ இதனால இவரு என்ன பண்றாருன்னா, டைரக்ட்டா கம்பெனிய காட்டாம, கம்பெனி பெர்சன காட்டாம, இவரே கம்பெனி நடத்துறாப்ல. அதாவது ட்ரஸ்ட்டுக்கு கீழ இந்த கம்பெனின்ற மாரி இவரே லான்ச் பண்ணி, அதுக்கு கீழ இவரோட நேம்ஸ குடுத்து, இவரோட நேம் குடுத்து, இவரோட கான்டாக்ட் டீட்டெயில் குடுத்து ஒரு அட்வர்டைஸ்மென்ட் லான்ச் பண்ணிட்டாரு. லான்ச் பண்ணி கொஞ்ச நாள்ல என்ன ஆகுதுன்னா, மல்டிப்ளை ஆகுது. இவர் ஒரு 10 பேர ரெஃபரன்ஸ் குடுத்ததுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு 100 பேர் கிட்ட ஆகுறாங்க. ஒரு 100 பேர் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க இன்னொரு ஒரு 100 பேர ரெஃபர் பண்றாங்க. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் வந்து பல மடங்கு வருது. பல மடங்கு வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, கம்பெனி டக்குன்னு குளோஸ் பண்ணிட்டான். அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா? ஏ பெர்சன். அந்த ஏ பெர்சன் வந்து டக்குன்னு சடனா வந்து அந்த கம்பெனி குளோஸ் பண்ணதுனால, இப்ப எல்லாரும் யார்கிட்ட வந்து பணத்த கேட்பாங்க? ஆப்வியஸ்லி பி கிட்ட தான் கேட்பாங்க. ஏன்னா ஏ வந்து யாருக்கும் தெரியாது. அவர் வந்து ஹிட்டனா இருக்கிற ஒரு ஆளு. ஹிடன் மீன்ஸ் அனானிமஸா இருக்கிற ஒரு ஆளு. இப்ப பணம் குடுத்தது எல்லாம் யாருக்குன்னா, பிக்கு தான். ஏன் பி கிட்ட கேட்கறாங்க அப்படின்னா, இவரு தான் வந்து இவரோட ட்ரஸ்ட் அக்கவுண்ட்ட குடுத்து தான் மணி எல்லாம் ரிசீவ் பண்றாரு. மணி ரிசீவ் பண்றது மட்டும் இல்லாம, அட்வர்டைஸ்மென்ட் இவரு தான் நடத்துறாரு. இவரு தான் போடுறாரு. சோசியல் மீடியாஸ் எல்லாத்துலயும் இவரோட அட்வர்டைஸ்மென்ட்ஸ் இருக்கு. அது ரெக்கார்ட்ஸ்ல எல்லாமே வந்துரும். ஸோ இந்த பி பெர்சன வந்து எல்லாருமே இன்டர்வியூ கேட்கறாங்க. கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இல்ல இது ஏ பெர்சன் தான் நடத்துற கம்பெனி. இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல. ஸோ அப்படியே இது என்ன ஆகுதுன்னா, ஒரு எஃப்ஐஆரா கன்வெர்ட் ஆகுது. எஃப்ஐஆரா ஆயிட்டு என்ன ஆயிடுதுன்னா, எல்லாம் கோர்ட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. கோர்ட்டுக்கு போனோனே என்ன ஆயிடுச்சுன்னா, இவரு அங்க தான் ப்ரூவ் பண்றாரு. இது நான் கிடையாதுங்க. இது வந்து இந்த மாரி ஒரு ஏ பெர்சன் ஒருத்தர் இருக்காரு. அவரு வந்து அனானிமஸா இருக்கிற ஒரு பெர்சன். அந்த பெர்சன் தான் இத நடத்துறது. நான் ஜஸ்ட் இதுல ஒரு ப்ரமோட்டர். நல்லா புரிஞ்சுங்க. இவரு வந்து ஒரு ப்ரமோட்டர். இவரு ப்ரமோட் பண்ணி என்ன பண்றாருன்னா, அதுல இவருக்கு கீழ நெறைய ப்ரமோட்டர்ஸ்ல இவரு கிரியேட் பண்றாரு. நெறைய ப்ரமோட்டர்ஸ கிரியேட் பண்ணும்போது, அந்த ப்ரமோட்டர்ஸ்க்கு எல்லாருமே இவரு தான் வந்து ஓனர் மாரி பிரதிபலிப்பாரு. ஸோ, அந்த கம்பெனி பெர்சன் சொன்னோம் பார்த்தீங்களா, ஏ பெர்சன். அந்த கம்பெனி பெர்சன் எதுலயுமே இன்வால்வ் ஆகல. அக்ரீமெண்ட்ஸ் எல்லாம் ட்ரஸ்ட் பேர்ல இருக்கு. ஸோ, இது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரஸ்ட் மேல ஒரு டீஃபால்ட் ஒண்ணு போடுறாங்க. டீஃபால்ட் ஒண்ணு ஆகி, இப்ப இவரு அதுக்கு லியபிள் ஆகுறாரு. ஸோ, இது வந்து ஒரு குட்டி ஸ்டோரியாவே உங்களுக்கு நான் இப்போ வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். இது வந்து நடந்தது ஒரு இன்சிடென்ட். அந்த இன்சிடென்ட்ட ஒரு குட்டியா ஒரு ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன் இந்த ஸ்டோரி மோட்ல உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இனிமேல் நான் இந்த மாரியே சொல்லலாம்னு இருக்கேன். ஏன்னா பர்ட்டிகுலரா ஒரு நேம் சொல்லியோ, ஒரு கம்பெனிய சொல்லியோ நம்ம சொல்லும்போது நம்மளுக்கே ஒரு ப்ராப்ளம் வரும். ஒரு ட்ரஸ்ட்டையும் நம்ம சொல்லக்கூடாது. ஸோ, நான் இது வந்து ஒரு ஸ்டோரியாவே கொண்டு போறேன். உங்களுக்கு தேவை என்னன்னா, அந்த லீகல் நாலேட்ஜ். ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதுலருந்து ஒரு ஸ்டோரியாவா உங்களுக்கு எடுத்து சொல்றேன். அதுல இருக்கிற கெட்டத நீக்கிட்டு, கெட்டத என்னென்ன செய்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுலருந்து விலகுங்க. நல்லத மட்டும் எடுத்துக்கங்க. அதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டோரி மோட்ல நான் சொல்லுவேன். ஸோ, இப்ப இந்த ஸ்டோரில நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, அந்த கம்பெனி பெர்சன் இப்போ எல்லாருமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. இது வந்து இப்ப ரியலா நடந்துகிட்டு இருக்குது. கம்பெனின்னு சொல்லி ஆக்சுவலா உங்களுக்கு கம்பெனி பெர்சனே கிடையாது. இதுக்குன்னே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சுட்டு உள்ள வராங்க. ட்ரஸ்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்து டார்கெட் பண்றாங்க. ஏன் ட்ரஸ்ட்ட டார்கெட் பண்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து டொனேஷன் மோட்ல நீங்க வாங்குனாப்ல நீங்க வந்து எவிடன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி கிடையாது. ஏன்னா டொனேஷன்ன்றது வேற. நீங்க வந்து இப்போ ஒரு பிசினஸா பண்றதுன்றது வேற. இப்ப ஸ்டார்ட்டிங் சொன்னேன் இல்லைங்களா? இதோட எக்ஸ்பிளனேஷன் லாஸ்ட்ல சொல்றேன்னு. ஸோ அத தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டொனேஷனா வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களோட டாக்ஸ்ல வந்து உங்களுக்கு டிடக்ஷன் இருக்கு. டாக்ஸ் டிடக்ஷன் இருக்கு. நீங்க அவங்களுக்கு டொனேஷன் ரிசிப்ட்ஸ் தரலாம். அவங்களுக்குமே எக்ஸம்ஷன் உண்டு எல்லாம் இருக்கு. ஆனா இது எப்படி வருது? இண்டிவிஜுவல் அக்கவுண்ட்லேருந்து உங்க அக்கவுண்ட்டுக்கு வருது. நீங்க வந்து மந்த்லி நீங்க உங்க ட்ரஸ்ட் அக்கவுண்ட்லேருந்து இண்டிவிஜுவலுக்கு திருப்பி இன்ட்ரெஸ்ட் நீங்க குடுக்குறீங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாம கேப்பிட்டல் அமௌண்ட்டும் நீங்க வந்து அவங்க அக்ரீமெண்ட் முடியும்போது கேப்பிட்டல் அமௌண்ட்டும் உங்க அக்கவுண்ட் இண்டிவிஜுவல் அக்கவுண்ட்டுக்கு தரீங்க. ஸோ இண்டிவிஜுவல் அக்கவுண்ட்டுக்கு நீங்க அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இது பியூர்லி பிசினஸ் ஆயிடுது. இது வந்து எந்த விதத்திலயும் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சேரிட்டி ரீதியா எதுவுமே வரல. ஸோ நாளைக்கு இது எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னா, நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது பெனால்டி விழும். நீங்க எக்ஸம்ஷன்ல நீங்க கிளைம் பண்ணுவீங்க. செக்ஷன் 11ல நீங்க போடும்போது, உங்களுக்கு இன்டிமேஷன் ஆர்டர் கம்பல்சரி வரும். இன்டிமேஷன் வரும்போது எனக்கு ஏன் இவ்வளவு பெனால்டி வந்திருக்கு? நான் ட்ரஸ்ட் அக்கவுண்ட்ல தானே வாங்குனேன். எனக்கு ஏன் எக்ஸம்ஷன் கிடைக்கலன்னு கேட்டீங்கன்னா, ஆப்வியஸ்லி உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா நீங்க பண்ணியிருக்கிறது ஒரு பிசினஸ் கான்செப்ட். அது ஒரு ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. அது பிசினஸ் அக்கவுண்ட்ல நீங்க பண்ண வேண்டியத ட்ரஸ்ட்டுக்குள்ளார பண்றீங்க. ஸோ இது ஒரு பக்கம். நெக்ஸ்ட் என்ன உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னா, ஐடில இருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏடிஜி டூல்ல இருந்து கொஸ்டின் போடுவாங்க. ரிமார்க் வரும். அந்த ரிமார்க்லாம் நம்ம நோட்டீஸ்ல வரும். நோட்டீஸ்லாம் நம்ம கிளியர் பண்ணும்போது, இந்த பர்ட்டிகுலர் இந்த அமௌண்ட்ஸ் எல்லாம் எதுக்காக நீங்க ரிசீவ் பண்ணீங்க? என்ன சேரிட்டிக்கு நீங்க யூஸ் பண்ணீங்க? என்ன சேரிட்டபிள் பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணீங்க? ஏன்னா உங்களோட அப்ஜெக்டிவ் நீங்க என்ன குடுத்திருப்பீங்க? நான் வந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்றேன். நான் வந்து இலவச கல்வி வழங்கப் போறேன்.
நான் வந்து ஒண்ணு ஆசிரமம் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ இந்த மாரி தான் நீங்க அப்ஜெக்டிவ்ஸ்ல போறீங்க. இந்த அப்ஜெக்டிவ்ஸ தாண்டி நீங்க பண்ண மாட்டீங்கன்றது ஒரு கிளாஸ நீங்க உங்களோட பயோல குடுத்திருப்பீங்க. உங்களோட ட்ரஸ்ட் டீல்ல குடுத்திருப்பீங்க. ஸோ இப்ப நீங்க அந்த கான்ட்ராக்ட்ட நீங்க பிரீச் பண்ணிட்டீங்க. நீங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண உங்க ட்ரஸ்ட் டீடு தான் உங்களோட கான்ட்ராக்ட் மாரி. ஸோ அத நீங்க பிரீச் பண்ணிட்டீங்க. அதாவது இதெல்லாம் செய்ய போறேன்னு நீங்க ஆல்ரெடி ஒண்ணு குடுத்துருக்கீங்க. இப்ப அத தாண்டி நீங்க ஒரு வேலைய செஞ்சிருக்கும்போது, அப்ப அந்த கான்ட்ராக்ட்ட நீங்க கேன்சல் பண்ண மாரி தானே! உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப நாளைக்கு நீங்க ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்ல ஒரு கொஸ்டின் வரும்போது, இந்த டீட தான் நீங்க சப்மிட் பண்ண போறீங்க. உங்களோட கான்ட்ராக்ட்டா ஒரு அக்ரீமென்ட்டா நீங்க டீட தான் குடுக்க போறீங்க. அந்த டீட்ல இல்லாத ஒரு வேலைய நீங்க செஞ்சிருக்கும்போது, அப்ப இத தாண்டி நீங்க வெளியில போயிட்டு ஒரு வேலை செஞ்சிருக்கீங்க. அத நீங்க எல்லாருமே உங்களோட டீட நீங்க முதல்ல எடுத்து படிச்சு பாருங்க. நீங்க என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் போட்டிருக்கீங்க? என்னென்ன பைலாஸ் என்னென்ன லாஸ் நீங்க போட்டிருக்கீங்க? அ லீகலா என்னென்ன பாயிண்ட்ஸ் போட்டிருக்கீங்க? அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா, மேனேஜிங் ட்ரஸ்டி மட்டும் தான் டொனேஷன் வாங்க முடியும்னு போட்டிருப்பீங்க. சில பேர் எப்படி பண்ணியிருப்பீங்கன்னா, இதுக்கு வந்து அ நான் வந்து இந்தியாவ தாண்டி எங்கேயுமே போயிட்டு நான் வேலை செய்ய மாட்டேன். யார்கிட்டயும் பணத்த வாங்க மாட்டேன். இந்தியாவ தாண்டி எங்கேயும் போயிட்டு நான் வந்து என்னோட அப்ஜெக்டிவ்ஸ்ல இருக்கிற மாரி ஆக்டிவிட்டீஸ் கண்டக்ட் பண்ண மாட்டேன். இந்தியாக்குள்ள தான் நான் பண்ணுவேன். இந்தியாக்குள்ள மட்டும் தான் ஃபண்ட்ஸ் வாங்குவேன். இது பேசிக்கா எல்லாம் ஆட் பண்றது. இந்த பாயிண்ட்ஸ் நீங்க படிக்காமலே என்ன பண்றீங்கன்னா, அவுட் ஆஃப் த டாபிக் நீங்க போயிடுறீங்க. அவுட் ஆஃப் த டாபிக் நீங்க போகும்போது என்ன ஆகுதுன்னா, கான்ட்ராக்ட் ஆஃபீஸ்ல ரீச் ஆகிடுது. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல நெனச்சது. அதனால இப்ப சொல்லிட்டேன். மேலும் நெறைய நான் இந்த மாரி லீகல் பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு இருக்கேன். ஏன்னா நெறைய இன்ஃபர்மேஷன் நம்ம குரூப்ல இருந்தே நமக்கு கிடைக்குது. பிளஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம கிளையண்ட்ஸ் நம்மளுக்கு நெறைய இன்ஃபர்மேஷன் குடுக்குறாங்க. இந்த மாரிலாம் ப்ராப்ளம் இருக்கு. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இத எப்படி சார்ட் அவுட் பண்றதுன்னு நெறைய கொஸ்டின்ஸ் நீங்க கேட்கும்போது தான் எனக்கு ஆன்சர்ஸ் நான் குடுக்கணுன்றதுக்கு எனக்கு ஆர்வம் வருது. ஸோ ஒண்ணு ஒண்ணா நீங்க கேட்க கேட்க தான் என்னால சொல்ல முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட்ல கேளுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இதில குடுப்பேன். நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். அதுலயும் ரிப்ளை பண்ணுவேன். எங்க குரூப்லயும் ஆட் பண்ணி விட்றேன். பிளஸ் பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ல நீங்க என்ன கேட்கணும்னு நெனச்சாலும் போடுங்க. அதுக்கு நான் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோல முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்துக்கும் ஆன்ஸர் குடுக்க நான் ட்ரை பண்றேன். ஓகேங்களா? தேங்க் யூ ஸோ மச்.